விழிச்சுக்கிட்டீங்கன்னு தோணுது எனக்கு, அவ்வளோதான். நெற்றிக் கண் திறந்துருச்சுன்னு தோணுது. சரி, கிரிவலம் போய் தான் வரேன். வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் 59வது உபனிஷதா மண்டல பிராமண உபனிஷத்தை ஆரம்பிக்கிறோம். நமக்கு வைராக்கியம் என்ன அப்படின்னா, இந்த பொக்கிஷமாக இருக்கக்கூடிய பிரம்ம ரகசியத்தை ஒரு 1000 வருஷங்களுக்கு அப்புறமா திரும்ப இதை நாம் தமிழ் பண்ணுறோம். இது வரைக்கும் இது தமிழில் இல்லை, இதை நாம் தமிழ் பண்ணுறோங்கிறது மிக மிக அரிய பெரிய விஷயம். ஏன் இது 1000 வருஷமாக சங்கரர், ராமானுஜர், வியாசர், பெரிய பெரிய மகானுபாவுக்கள் தான் இந்த வேலையை செய்திருக்காங்க. அதுவும் அந்த காலத்தில் சம்ஸ்கிருதம் பொதுவான ஒரு மொழியாக இருந்ததுனால இந்த மகானுபாவுக்களுடைய தாய்மொழி வேறு எதுவாக இருந்தாலும் சம்ஸ்கிருதத்தில் ஏற்றுனா அது உலகம் நாடு ஃபுல்லாக பரவுங்கிறதுக்காக மலையாள தேசம்னு சொல்லக்கூடிய கேரளாவில் பிறந்த சங்கரராக இருக்கட்டும், வியாசராக இருக்கட்டும், எல்லாம் தன்னுடைய தாய்மொழியை கடந்து, சங்கருடைய சிஷ்யர்கள் கூட தன்னுடைய தாய்மொழியை கடந்து சம்ஸ்கிருதத்தில் இதை பாஷ்யம் பண்ணியிருக்காங்க. சங்கரர் பண்ணதை அவங்க சிஷ்யர்கள் அதுக்கு வியாக்கியா பண்ணியிருக்காங்க, பாஷ்யத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்த கிளை சிஷ்யர்கள் எல்லாம் கூட டீகா டிப்பணிலாம் எழுதியிருக்காங்க. நிறையா இருக்குது அதை பற்றி. தமிழில் இருக்கான்னா தமிழில் இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு ஒரு கௌசியத்தைக்கு உபநிஷத்து ஏதோ ஒன்று கிடைச்சிது. அது 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ண தமிழ் புக்கு. பிருகஜாபாலா உபநிஷத்து 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் ஆன புக்கு. அது மாதிரி ஒரு உபநிஷத்தை பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நம்மளுக்கு மீடியா இருக்கிறதுனால, டெக்னாலஜி வளர்ந்ததுனால, அறிவையே நம்ம மூச்சு காற்றா சுவாசிக்கிறதுனால இந்த யூடியூப்பை பயன்படுத்தி நாடு ஃபுல்லாக இறை சிந்தனையையும் ஞானத்தையும் பக்தியையும் யோகத்தையும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வரோம். மொத்த வேதத்தினுடைய சிறப்பே அதான். நீங்கள் இந்த இறை சிந்தனை, ஆன்மீக சிந்தனை, ஞான மார்க்கம், இதிலெல்லாம் நமக்கு முன்னாடி பல கோடி மகானுபாவுக்கள் கடந்து போயிருக்காங்க. அதில் ஆஸ்திகம் நாஸ்திகம்னு 2ஆக பிரிஞ்சு, நாஸ்திகத்தில் சார்வாகு, நாஸ்திகம்னா வேதத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது அது அப்புறம், வேதத்தையே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு. இப்போ நல்லா ஆராய்ஞ்சவங்க வேதத்தை ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா? அதில் சாருவாகு, ஜெயினம், பௌத்தம்லாம் வருது. வேதத்தை ஏற்றுக்க மாட்டோம். ஆசிகத்தில் 6 வருது. அதுதான் நியாய தர்ஷன், வைசேஷிகா, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா, யோகா, சாங்கியா,
எல்லாம் ஆசிகம்னா வேதத்தை பெரிய அதிபுத்திசாலிகள் வேதத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதில் ஒரு 4 பேர் வந்து ஈஸ்வர தத்துவத்தை ஏற்றுக்கலை. ஆமாம், எல்லாருமே அத்வைதி தான். இந்த 6 பேருமே அத்வைதி தான். விசேஷாத்வைதம், துவைத்தம் அப்படின்னு இருந்தால் கூட எல்லாம் அவங்க உத்தர மீமாம்சாவில் தான் வராங்க, இந்த கேட்டகரியில் தான் வராங்க, பெரியவங்க வகுத்து வச்சது. அதில் வந்து யோகம் பதஞ்சலியும் உத்தர மீமாம்சாவும் தான் ஈசனையும் நாம் பிரதானமாக வச்சு பின்தொடர்கிறோம். இது நம்பிக்கைக்குரிய விஷயம். நம்பிக்கை ஒருத்தவங்க மேலே வருமா, வந்துடுமா என்ன அவ்வளோ சாதாரணமாக? நம்பிக்கை வர்றதுக்கே ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. அதை தான் நாம் இறை கருணைன்னு சொல்கிறோம். இல்லைன்னா என்ன மாதிரி சாமானியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூட முடியாது, நெருங்கக்கூட முடியாது. எவ்வளோ அதிசயமாக இருக்கா இல்லையா? சம்ஸ்கிருதமே தெரியாதவங்க சம்ஸ்கிருத மந்திரங்களுக்கு நம்ம இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டுருக்கோம் தமிழில். காரணம் ஹிந்தி படித்ததுனால வந்த பலன். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே 2 கண்ணாக தான் இந்த அடியனுடைய இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு, விளக்கத்துக்கு, தமிழ் படுத்துறதுக்கு. மொழி நிறைய வார்த்தைகள் இருக்குது அதில். தமிழ் படுத்துறதுன்னு சொல்கிறது, இன்டர்ப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறது, அப்புறம் வந்து மொழியாக்கம்னு சொல்கிறது, நிறைய வார்த்தைகள் இருக்குது. இதெல்லாம் என்னுடைய சிந்தனையில் நிற்கலை. என்னுடைய சிந்தனையில் இந்த பிரம்ம ரகசியம் தமிழர்களுக்கு, தமிழ் தெரிந்தவர்களுக்கு போய் சேரணும். அதில் ரொம்ப முருகப்பெருமான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் தான் என்னுடைய எண்ணமும் இயக்கமாக இருக்காருன்னு கடந்த 30 ஆண்டுகளாக நான் நம்புகிறேன், அவரை வழிபடுறேன். இந்த நம்பிக்கை என்றைக்கும் அணுவளவு கூட குறையாது முருகா, குறையக்கூடாது முருகான்னு நித்தியப்படி பிரார்த்தனை பண்ணுறோம், சங்கல்பம் பண்ணுறோம். இதில் இந்த 6 பேரில் 4 பேர் வந்து ஈசன் தத்துவத்தை ஏற்றுக்க மாட்டோம். வேதம் தான் சொல்லுது. அது ஈசன்கிற வார்த்தை யார் சொல்கிறா? வேதம் தான் சொல்லுது. இதில் என்னென்னா அதிபுத்திசாலிகள் இவங்க என்னென்னா ஒரு பேஸை விட்டுருவாங்க. ஒரு லெவலுக்கு போகும்போது அது வந்து ஞானம் வந்து செருக்காக மாறிடும். அது மாதிரி மாறக்கூடாது. பக்தி இருந்தால் என்றைக்கும் மாறாது. எதுக்கு பக்தின்னா பக்தியில் அகங்காரத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துரும். எதுக்கு கை கட்டு வாய்ப்போத்து சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணால் அது அகங்காரத்தை 0 பண்ணும். அகங்காரத்தை 0 பண்ணதுக்கு தான் பிக்ஷாடனம் பண்ணி தான் சாப்பிடணுங்கிற முறையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த 4 பேரும் அதில் அடிபட்டு போகிறாங்க. இந்த 2 பேர் தான் பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. இல்லை, பதஞ்சலி யோக சூத்திரமும் உத்தர மீமாம்சாவும் தான் ஈசன் இல்லாமல் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி சகுனத்தில் அவர் தானே முதல்ல வெளியில் வராரு. பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈசன்னு. பாக்கி பேரெல்லாம் அவங்க கன்சிடரே பண்ணலை. பாக்கி யாரையுமே கன்சிடர் பண்ணலை. இந்த உத்தர மீமாம்சன் சொல்லக்கூடிய வியாசர் அவர் தான் ஃபைனல் பண்ணுறாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த 6 தர்மத்துக்கும் இல்லை 6 ஃபிலாசபிக்கும் 6 தர்சனத்துக்கும் ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. சூத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்குது. அதில் அத்வைதத்தை நிலைநாட்டுறது தான் பிரம்மசூத்திரம். அதில் ஒரு அணுவளவு கூட சந்தேகம் இல்லாமல் வியாசர் என்ன பண்ணுறாரு? வியாசர் யார்? இவர் யார்? வியாசர் யார்? யாருடைய அவதாரம்? பெருமாளுடைய அவதாரம். வியாசர் வேறு, பெருமாள் வேறு அல்ல. அப்படி இந்த வியாசர் அத்வைதத்தை நிலைநாட்டுறார். இப்போ எது நிற்குது, எஞ்சி நிற்குதுன்னு கேட்டால் அத்வைதந்தான் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, யாரையும் புறக்கணிக்காத, யாரையும் உதாசீனப்படுத்தாத, யாரையும் துக்கப்படுத்தாமல் தன்னுடைய வேலையை சைலண்ட்டாக பண்ணிட்டு போகுது. அது எல்லாம் சாமானியர்களுக்கு தரும். ஒரு விதையிலேருந்து தான் ஒரு மரம் வரும், 2 விதையிலேருந்து ஒரு மரம் வராது. அது ஒன்று போதும் அந்த உதாரணம். உத்தர் மீமாம்சாங்கிற கேட்டகரியில் இதுதான் இருக்குது, பிரம்மசூத்திரம் தான் இருக்குது.
அது புராணம், இது ஃபிலாசபி. இப்போ வேதவியாசருடைய சிஷ்யன்தான் இவர் யார், ஜெய்மினின்னு சொல்லக்கூடிய சிஷ்யர் தான். அவர் வேதத்தை சப்போர்ட் பண்ணுவார், இவர் வேதாந்தத்தை சப்போர்ட். அது பக்தி அதாவது என்னது, வேதத்து ஃபுல்லாக என்ன இருக்கும், சகுனம். இந்த பூஜை, யாகம், அன்னதானம் இதெல்லாம் அதில் இருக்கும். இது ஞானம். ஒரு இன்ட்ரோ, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இதை கொஞ்சம் டச் பண்ணுறேன், அப்புறமா டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம இது முடிச்சுட்டு 108 உபநிஷத்தை முதல்ல முடிப்போம். அப்புறம் பகவத்கீதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிரஸ்தானத்திரையங்கிற இந்த 3 விஷயமும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். முதல்ல உபநிஷத்து 108 முடிப்போம், அப்புறம் பகவத்கீதை பார்ப்போம், அப்புறம் பிரம்மசூத்திரம் பார்ப்போம். அப்போ தான் அது புரியும். பிரம்மசூத்திரம் என்னென்னா உறுதிப்படுத்தும். அதில் ஒரு அணுவளவு கூட, ஏன்னா புத்திஜீவிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, இதெல்லாம் ஏற்கனவே மறுத்து எதிர்ப்பு தெரிவித்து அது பண்ணி இதை பண்ணி எல்லாத்தையும் வென்று தான் என்ன பண்ணியிருக்கு, கடைசியில் உத்தர மீமாம்சா சர்வஜ்ஞ பீடத்துக்கு சங்கரர் ஏறி இருக்கார். புரியுதா? இதில் இத்தனை மார்க்கத்துலேயும் நாம் கடந்து அத்வைதத்துக்கு வந்திருக்கோம். முதலிடத்தில் இருக்கக்கூடிய அத்வைதத்துக்கு நாம் வந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியாமலே நம்ம வந்திருக்கோம். முருகப்பெருமானுடைய கருணை அது. எல்லாத்துலேயுமே முதலிடத்தில் தான் சுவாமி வச்சுருக்காங்க. அதை நம்ம குருவுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன், நன்றி கனிவு என்ன நம்ம அவருக்கு செய்ய முடியும். அப்படி உத்தர மீமாம்சத்தில் தான் நாம் இருக்கோம். புரியுதா? உத்தர மீமாம்சத்தில் நாம் இருக்கோம். நம்மளுடைய கொள்கை என்ன வேதாந்தத்தில்னு சொன்னால், நம்ம இந்த ஆன்மீகத்தில் ஞான யோகத்தில் என்ன கொள்கைன்னா உத்தர மீமாம்சா அத்வைதம். எல்லாம் ஒன்றிலிருந்து வந்திருக்கு, ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஒன்றிலிருந்து எல்லாம் வந்திருக்கு, ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத ஃபைனல் பண்ணுறோம். அதை எல்லா நாடுகளும் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு நாடுகளாக அக்செப்ட் பண்ணி வரான். உலக நாடுகளில் அத்வைதம் ஒண்டி தான் அக்செப்டட், பாக்கியெல்லாம் ஏற்றுக்கொள்வதல்ல. இப்போ இந்த கருத்தில் 59வது உபநிஷத்தை நம்ம தமிழ் பண்ணுறோம். என்ன நோக்கம்னா, அதான் இந்த தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள், பிரம்மஞானத்தை அதோடு சேர்ந்தால் அவர்கள் அறிவால் உலகை வெல்வார்கள்ங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு கணிப்பும் ஒரு அனுமானமும் அடியனுக்கு இருக்குது. நாம் இருக்க போகிற நம்ம ஒரு 10 வருஷம் இருப்போம், இல்லை 20 வருஷம் இருப்போம் அடியனை பொறுத்த வரைக்கும். பட் இந்த பேசப்பட்ட கருத்துக்கள் இருக்குல்ல, அது 1000 வருஷத்துக்கு இருக்கும். எனக்கு அதில் அதான் சொல்லுவேனே, ஒவ்வொரு உபநிஷத்தை முடிக்கும் போதும் எனக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன மாதிரி இருக்கும். அது ஏதோ பிளெஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். பூஜை பண்ணும்போது டெய்லி பூஜை, டெய்லி 1000 கோடி தான், எல்லாமே 1000 தான். அப்படி இருக்கும்போது இந்த 108 உபநிஷத்து, முக்திகா உபநிஷத்தில் ராமச்சந்திர பிரபு ஆஞ்சநேயருக்கு சொன்ன உபதேசம் என்ன, 108 1 படி இல்லை 10 படி இல்லை 32 படி இல்லை படிக்க சொல்ல, சிரவணம் பண்ண சொல்கிறாரு. ஏன்னா இது சொல்லி கொடுத்தே வராது, நீ எங்கே படித்து தெரிஞ்சுக்க போகிற. நீ படித்தா உன் அறிவுக்கு எட்டினது தான் அனலைஸ் பண்ணும். இப்போ எல்லோரும் லைஃப்பும் எப்படி வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் அமையுதுன்னு கேட்டால், அவன் அறிவுக்கு என்ன எட்டினதோ அதான் அவன் லைஃப் ஸ்டைலு. அவன் அறிவு உயர்வானதா மேன்மையானதா, எந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்குங்கிறது அவனுக்கு தெரியுமானா தெரியாது. அங்கே தான் குரு நிற்கிறாங்க. நீ இங்கே இருக்க, இந்த லெவலுக்கு போகணும், இங்கே இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது பள்ளம், இது மேடு, இது இருட்டு, இது வெளிச்சங்கிறதெல்லாம் முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. ஒரு ரூட் மேப்பை போட்டு கையில் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம போகிற ட்ராக்கு தெரியுதில்ல, நம்ம எங்கே போகிறோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியுது உங்களுக்கு. ஞான யோகத்தில் எந்த டவுட்டுமே எங்கேயுமே இருக்காது. உங்களுக்கு எங்கெல்லாம் டவுட் வரும்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அவர் சொன்ன மாதிரி இப்போ 108 பண்ணி என்ன கேட்டாலும் இன்றைக்கி கால கட்டத்துக்கு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இல்லை மக்கள். 1 மணி நேரம் உட்கார முடியலைன்னு தவிக்கிறாங்களே பாவம். 1 மணி நேரம் உட்கார பெரிய சாதனை மாதிரி நினைக்கிறாங்க. அட கடவுளே, உன்னோட நீ இருக்கிறதுக்கு 1 மணி நேரம் உனக்கு கிடைக்கலன்னு சொன்னால், நீ முன்னேறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கலன்னு சொன்னால், நீ சித்தி அடைவதற்கு உனக்கு நேரம் கிடைக்கலன்னு சொன்னால், நீ ஆனந்த அனுபூதி அடைகிறதுக்கு ஆனந்தம்னா என்ன, அன்புனா என்ன, அறிவுனா என்ன, அமைதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கலன்னா எங்கே ஓடின்னு இருக்க நீ?
எங்கே ஓடிக்கிட்டு இருக்க? எதை அச்சீவ் பண்ண போகிற? எதுக்காக ஓடின்னு இருக்க? இன்றைக்கி ஒரு லோன் விஷயமாக ஒருத்தவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ண வந்தாங்க. இது ட்ரஸ்ட்டு கைக்கு போடுங்க அப்படின்னு. நான் கடன் வாங்குறதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை. அதை எப்படி நான் அக்செப்ட் பண்ணுவேன்? கடன் வாங்கி ஒன்றும் பண்ண தேவையில்லை. கடன் வாங்கி ஒன்றும் பண்ண தேவையில்லை. கடன் வாங்கினீன்னா அதுலேருந்து உனக்கு கவுண்ட் டவுன் தான். அதனால் மறுக்கிறோம். என்னாச்சு? ஞானம். ஏன் கடன் வாங்குற? எதுக்கு கடன் வாங்குற? என்ன இப்போ அவசரம் கேட்குது? புரியுதில்ல? நான் இந்த பேங்க் என்ன பண்ணுது? எல்லாரையும் லாக் பண்ணுறாங்க. ஒன்றும் அவன் சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல். எங்கள் பக்கத்தில் வீட்டில் 2-3 வீட்டில் ஒரு இன்சிடெண்ட் முந்தா நாள் நடந்துடுச்சு. 4 நாளைக்கு முன்னாடி. இந்த கடன் தான் பிரச்சனை. போயிட்டார், மேலே போயிட்டார். என்ன பண்ணுறது? சரி, இதெல்லாம் காரணம் என்ன? அஜ்ஞானம். அறிவே இல்லை, மெய்யறிவே இல்லை. பொய்யறிவு நிறைய சேர்த்து வச்சுருக்க. மெய்யறிவு 5% கூட இல்லை. இறைவனை பற்றி என்ன தெரியும் உனக்கு? இறைவன் வந்து நோய் தீர்ப்பார், கல்யாணம் பண்ணி வைப்பார், வீடு கட்டி கொடுப்பார். அதுக்கு தான் இறைவன். அதுக்கு தான் வந்து இங்கே பூலோகத்துக்கு. நீ ஓய்வாக இருந்தால் தானே இதெல்லாம் சிந்திக்க போகிற. வாழ்க்கை ஃபுல்லாக பொய் பின்னாடியே ஓடிட்டு அதுக்காக உயிரே விடுறானே, அது அதை விட பெரிய கொடுமை. பொய்யுக்காக உயிரே விடுறான். வந்த வேலை என்னன்னு பேரண்ட்டு தான் அது காரணம். பேரண்ட்டு சரியாக சொல்லி கொடுக்கறது இல்லை. புள்ள கோச்சிக்கும், சாப்பிடாது அப்படின்னா அது நாசமாக போட்டுமா? வெளியில் போனால் அப்படி தான் நடக்க போகுது. வீட்டில் நீ அன்பாக சொல்லி கொடுப்பையா? அது கோச்சிக்கிட்டுமே. சொல்ல வேண்டியது சொல்லிவிடு. கோச்சிக்கிட்டா என்ன இப்போ குறைஞ்சி போகுது? ஆனால் வெளியில் போனால் வேற ஒருத்தன் அடிப்பான், அடித்து சொல்லி தருவான், எல்லாம் அசிங்கப்படுத்தி சொல்லி தருவான். வளர்ப்பு சரியில்லைம்பான். ஏன் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு? எனக்கு இது ஒரு பெரிய புதிராக இருக்குது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு உயர்வான கருத்துக்களையோ, லட்சியங்களையோ, குறிக்கோளையோ, ஃபிலாசபியோ ஒரு லைன் கூட சொல்லித்தர மாட்டீங்க. சாப்பாடு வைக்கிறீங்க, அதான் மெனு பார்க்க சொல்லி கற்றுக் கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்கிறது? இது ஆரம்பித்தா ட்ராக் மாறிடும், வேணாம். சரி, இப்போ அந்த மகா விஷ்ணுவுடைய உபதேசப்படி 108 தமிழ் பண்ணுவோன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதுபடி மெதுவாக கீட்டுவத் புழு போல் மெதுவாக 59வது உபநிஷத்தில் கால் எடுத்து வைக்கிறோங்கிறது நம்மளுடைய பிரம்மஞானம். இதில் சந்தேகமே வேண்டாம். நம்மளுடைய பிரம்மஞானம் இந்த 1600 ஆடியோ கேட்டவங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிரம்மஞானம் 59% நிச்சயமாக இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இது வரைக்கும் லைஃப்பை விட்டுட்டேன்னா ஒரு நாளைக்கு 3 ஆடியோ 5 ஆடியோன்னு பொறுமையாக நிதானமாக உட்காந்து கேளுங்க. நிறைய பேருக்கு டைம் இருக்குது. பெரிய இந்தியாவுடைய டாப் லெவல் வேலைக்காரங்க பண்ணுறவங்க, செய்யக்கூடிய வேலைகள் செய்கிறவங்க கூட அவங்களுக்கும் ஒரு 4 மணி நேரம் டைம் இருக்குன்னு ஒரு இது சொல்லுது, ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது, சர்வே. அதனால் நேரம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை. உனக்கு அறிவு இல்லை முதல் காரணம். அறிவு இருந்தால் நீ நேரம் இல்லைன்னு சொல்லுவியா? அறிவு இருக்கிறவன் நேரம் இல்லைன்னு சொல்லவே மாட்டான். முதல் பாயிண்ட் இதை தெரிஞ்சுங்க. அறிவு இருக்கிறவன் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லவே மாட்டான். ஏன்னா எதுக்கு நேரம் கொடுக்கணுமோ அதுக்கு இல்லைன்னு சொல்கிறது நீ உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். வீடு இருட்டாக இருக்குன்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே லைட்டை போடணும்னா 60 வயசுக்கு மேலே போட்டுக்கிறேன், 70 வயசுக்கு மேலே போட்டுக்கிறேன், 80 வயசுக்கு மேலே போட்டுக்கிறேன். நீ போட்டா என்ன, போடாட்டி என்ன? அதுக்கப்புறம் சரி, எப்படியோ நல்ல காரியத்தில் எவ்வளோ தாமதமானாலும் ஆரம்பின்னு வேதம் சொல்லுது. அப்போ நீங்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியலைங்கிற ஒரு நமக்கு அறிவு இல்லைங்கிற ஒரு அறிவு வந்தால் இந்த அறிவு இல்லாமல் பூரணமாகிடும். அறிவால் பூர்த்தி செய்யப்படும். அதனால் கண்டிப்பாக 59% பிரம்மஞானம் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு. இது அனுபவமாக ஆகணும்னா ஏகாந்தம் உட்காரணும்.
தனியாக ஒரு நாளைக்கு பண்ணிக்கலான்னு சொல்லாதீங்க. அப்போ இந்த ஜென்ம ஃபுல்லாக போயிடும். நாளைக்கு இருப்போமா? அது கேரண்டி இருக்கா யாருக்காது? உங்களுக்கோ எனக்கோ கேரண்டி இருக்கா? அப்போ என்ன நாளைக்கு 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 நீங்கள் சார் சொல்லுவார், நாளைக்குன்னா இல்லைன்னு பாரு. நாளைக்குன்னு சொல்கிறானா ஒருத்தவன் இல்லைங்க. அப்புறம் என்ன அப்புறம்? இப்போ என்ன பண்ணுற? சில பேருக்கு அப்படியே மெதுவாக தான் உள்ளே போகும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் அது நைட் ஆகிடும். அது மாதிரி வாழ்க்கையை விட்டுட்டு நிறைய பேர் நிற்கிறான். இப்போது இந்த 59% அறிவு உன்னை காப்பாற்றும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, காப்பாற்றும். ஏன்னா நீ செயல்பட மாட்டேன். அந்த அறிவு இருக்கிறதுனால ட்ராக் மாற மாட்டேன். நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் அது அனுபவத்துக்கு அனுபூதி ஆனந்தம் கிடைக்கும். ஆனந்தம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு நாள் ட்ரிப்பு ஒரு செகண்ட் மாதிரி போயிடுச்சு ஜின்னு சொல்கிறீங்கல்ல, அடியனுக்கு அந்த மாதிரி தான் இந்த வேத விசாரம் தொட்டதுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 24 மணி நேரம் கண்ணை திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் ஒரே ஆனந்தம்தான். ஒரு நாள் எனக்கு 10 நிமிஷம் போகிற மாதிரி போகுது. பூஜை இப்போ கிளாஸ் முடிஞ்சேன்னா கிரிவலம்னு தோணும். கிரிவலம் முடிஞ்சோடனே வேல் பூஜைன்னு தோணும். வேல் பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுக்கிறேன், 2 hours படுக்கிறேன். சில நேரம் தூங்குறேன், சில நேரம் தூங்குறதில்ல. அப்புறம் திரும்ப ப்ரிப்பரேஷனுக்கு வரேன்ல, அப்படியே போயிட்டுருக்கு, செகண்ட்ஸாக போயிட்டுருக்கு. ஒரு நாள் செகண்ட்ஸில் போயிட்டுருக்கு. இன்னும் நிமிஷத்தை தொடலை. நல்லா புரிஞ்சுக்க, 59 செகண்டுக்குள்ளே ஒரு நாள் முடிகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது மகிழ்ச்சியாக போகுது. நல்லா புரிஞ்சுக்க, மகிழ்ச்சினா ஆனந்தம். அந்த லோகத்தில் இருக்கேன், சாமி கூட இருக்கிற அதே ஃபீலில் இருக்கேன். ஆனந்த மயம்னு சொல்ல முடியும், அந்த மயத்தில் இருக்கேன். சொரூபத்துக்குள்ளே போனால் திரும்ப மாட்டேன். அதனால் சொரூபத்துக்கு போகாமல் இந்த 24 நிமிஷம் சவிகல்ப சமாதி மட்டும்தான் ஒரு நாளைக்கு டச். அது எப்படியா? சுவாமி ஆசீர்வாதம். இந்த எண்ணத்தை கொடுத்தா தான் செயல்படுவேன். எண்ணம் கொடுக்கலன்னா செயல்பட மாட்டேன். எல்லாருமே அப்படி தான், எண்ணம் வரணும். ஆனால் எண்ணம் அவர் கொடுக்குற எண்ணம்லாம் அமிர்தம். 1 கோடி பேரை எப்படி நம்ம எங்கேருந்து நின்று சேர்க்க போகிறோம் அப்படின்னு யோசனை பண்ணல. அதே மாதிரி ராஜகோபுரத்துக்கு ஒரு அமௌண்ட்டை டார்கெட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம், எப்படி இதை செயல்படுத்த போகிறோன்னு நினச்சது உண்டு. 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 வாரத்துக்குள்ளே பிளானை கொடுத்தாரு. அந்த வீட்டில் தான், அந்த ரூமில் தான் இவங்க உட்காந்து இப்போ படிக்கிறாங்க. அந்த ரூமில் தான் அந்த ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியா அப்ளை பண்ண அந்த டார்கெட்டு கரெக்டாக சித்தியாச்சு, மேலேயே வந்துச்சு. இப்போ அதே தான். இப்போ நேற்று சொன்னேன்ல, எங்கேயும் பார்த்த வேலை இருக்கிற வேலை எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இரு. அதே தான் பாயிண்ட்டு. இப்போ நம்ம பெருசாக செய்யலையா, சாதிக்கலையா? புரியுதா இல்லையா? ஏதோ சாப்பிட்றோம்ல 3 வேலைக்கு எதாவது பண்ணணுமா வேணுமா? அதனால் இது அறிவு அனுபவமாகணும். அனுபவத்தை கூட இங்கே குரு கொடுக்கலாம். அனுபவத்தையை இறைவன் தான் கொடுக்க முடியும், முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதுக்காக அந்த பிரார்த்தனையோடு அதுக்கான இறைவன் கொடுப்பாருன்னா எப்படி கொடுப்பாரு? நீ எதாவது முயற்சி பண்ணுறியான்னு பார்ப்பாரு. முயற்சி பண்ணால் உனக்கு வாய்ப்பை கொடுப்பாரு. உங்களுக்குள்ளே எப்போயோ குருவை தேடி இருக்கீங்க, அதான் இங்கே உட்காந்துருக்கீங்க. விடுதலையை தேடி இருக்கீங்க, அதனால் சுவாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க. எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. சில பேர் இந்த விழிச்சுக்கிட்ட, இப்போ அவங்களெல்லாம் விழிச்சுக்கிட்டேன்னு ஒரு 5 பேரை நான் பார்க்குறேன். கிரிவலத்தில் விழிச்சிட்டாங்க. ஜி என்ன ஜி வயசு 60 ஆகிடுச்சு, ஒரு பிராணாயாமம் கூட தெரியாமல் இருந்திருக்கணே ஜி அப்படின்னு ஒருத்தர் வருத்தப்படுறாரு. 2-3 நாள் இதே சிந்தனையாக இருக்குச்சின்னு. கண்ணு வெளிச்சாச்சு, நமக்கு தெரியலன்னு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா உக்காந்து எல்லாத்தையும் கேளுங்க. மெதுவாக நிதானமாக வேகமாக கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இத்தனை ஆடியோ கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு ஆடியோலையும் ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து எழுது. நிச்சயமாக ஒரு ஆடியோவில் ஒரு பாயிண்ட்டு ஒன்று உயர்த்தக்கூடிய பாயிண்ட்டு, அதாவது பிரம்ம ஸ்வரூபத்துக்கு அழைச்சிட்டு போகிறது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பாயிண்ட் உங்களுக்கு நீங்கள் லைட்டாக எடுத்துக்கிறீங்களோ சாஃப்டாக எடுத்துக்கிறீங்களோ எனக்கு தெரியல. உங்கள் ஹிருதயத்துக்குள்ளே ஒரு 1000 ஹோல்ஸ் உள்ள ஒரு தேனடை மாதிரி இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த தேனடைக்குள்ளே, அந்த ஹோல்ஸ்குள்ளே லைட்டாக ஏற்றலாம். இந்த 1000 புள்ளிகள் ஒரு நாளைக்கு கனெக்ட் ஆகும். ஒரு நாளைக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ரேகாஸாக வரும், அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரும், அப்புறம் கலராக வரும். ஒரு நாளைக்கு அந்த அகம் பிரம்மாஸ்மி உணர்வே பிறக்கும். அறிவால் பிறக்கிறது.
நாம் செய்கிற முயற்சி என்னது? இந்த புள்ளிகளை வைக்கிறது, புள்ளிகளை காது கொடுத்து கேட்குறது. இந்த புள்ளிகள் கனெக்ட் பண்ணுறதும் அது ஃபார்முக்கு வர்றதும் அது பிரத்யட்சமாகிறதும் சாட்சாத்காரம்னு பேர். அது ஞானிகளுக்கு உணர்வு தான் சாட்சாத்காரம். பக்தர்களுக்கு தரிசனம் உண்டு, அது டெம்பரவரி. யோகிகளுக்கு தரிசனம் உண்டு, அதுவும் டெம்பரவரி. யோக பிரத்யட்சத்தில் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஞானிகள் 24 மணி நேரம் அந்த உணர்வுலே இருப்பான். அதனால் இந்த 59வது படிக்கட்டில் 5 வருஷம் ஆச்சா? 5 வருஷம் ஆச்சு. 2020 ஆரம்பித்தோமா? 5 வருஷத்தில் நம்ம ஆடியோஸ் டாப் 10க்கு வந்துடுச்சு, டாப்புக்கும் வந்துடுச்சு. அடுத்த டார்கெட் 1,00,000 சப்ஸ்கிரைபர். ஏதோ ஒரு வியூஸ் 837 வியூஸ் ஆயிருக்கு. நீங்கள் அது இல்லைப்பா, நாரத பாரிவராஜத்தை உபநிஷத்து 36, 37, 36, விசாரம் பற்றி பேசியிருக்கேன்ட்டு. அது நான் சும்மா சாதாரணமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். அது மக்கள் அதை விசாரமே யாரும் பேசுகிறதில்ல போல. விசாரம்னா என்ன அப்படின்னு, விசாரம்னா என்ன? பிரம்மத்தை சில வார்த்தைகளை வச்சு சிந்திக்கிறது, வேறு என்ன? பிரம்மத்தை சில வார்த்தைகளை வச்சு இப்போ இந்த புள்ளி வைக்கிறோம்ல, அதான் விசாரம். அந்த மெய்ப்பொருளை நீங்கள் சிந்திக்க அதனுடைய அமிர்த தத்துவம், அந்த வார்த்தையினுடைய அமிர்த தத்துவம் உங்கள் உயிரோட உயிராக கலக்கும். அதான் ஞானம். ஏதோ ஒன்று நினச்சிக்காதீங்க. விசாரம்னா என்னன்னா ரியலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா? இந்த வார்த்தை அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ரியலைசேஷன். அதுதான் என்லைட்மெண்ட்டு, அதுதான் முக்தி, அதுதான் மோட்சம், அதுதான் சித்தி, எல்லாம் அதுக்குள்ளே அடக்குது. அந்த வார்த்தைக்குள்ளே ஞான யோகத்தில் அதுதான் பிரதானம். ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ளே ஓங்காரம் இருக்கே, உன்னோடு பொருந்தும் இறைவனோடு பொருத்தும். உன்னோட பொருந்துங்கிறது நீ சித்தா இருக்கிற, சைத்தன்யமாக இருக்க, அறிவாக இருக்கிற, உன்னோட பொருந்தும். சத்துங்கிற அந்த பரம்பொருளோட அன்பு சொரூபமாக இருக்கக்கூடிய, ஆனந்த சொரூபமாக இருக்கக்கூடிய பரபிரமத்தோட பொருத்தம். அதான் அங்கே இருக்கிற. கரைஞ்சி போவோம், நம்ம கரைஞ்சி போவோம். சுவாமி கூட கரைஞ்சி போவோம். உபாதிகள் எதுவுமே இருக்காது. உடம்பு இருக்கலாம், உபாதிகள் ஒன்றுமே இருக்காது. அதனால் இந்த 59வது படிக்கட்டில் எடுத்து வைக்கிறோம். இது இந்த நாடு ஃபுல்லாக பரவணும். இதனுடைய உபநிஷத்தினுடைய முக்கியத்துவம் இன்னும் புரியலை. நார்த்து புரிஞ்சிருக்க அளவுக்கு சவுத்து புரியலை. இது புரிஞ்சால் எல்லாரும் ஆனந்தமாக இருப்பான். ஒரு குற்றம் நடக்காது, ஒரு தவறு நடக்காது, ஒரு குழப்பம் இருக்காது, ஒரு சூசைட் நடக்காது, ஒரு பஞ்சமா பாதகம் எதுவுமே நடக்காது. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பான். அவன் வேலையை பார்ப்பான், ஆற்றலோடு இருப்பான், ஆற்றலை சேமிப்பான், சரியான பாயிண்ட்டை கோலை நோக்கி அதை டியூன் பண்ணுவான். கோடான கோடி நன்மை இருக்குது. இதுக்கு மேலே என்ன வார்த்தை இருக்குது? என்னுடைய கடைசி வார்த்தை அதை தான் சொல்லுவேன். போகிறப்ப நான் கடைசி வார்த்தை இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் உபநிஷத்து 108ஐயும் சிரவணம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அது கொடுக்குற நன்மைகளை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, மானுடத்துக்கு இறைவன் கொடுக்குற பெரிய வரம் குருன்னு சொன்னேன்ல, இந்த குரு கொடுக்குற பெரிய வரம் இந்த உபநிஷத்து, அதில் இருக்கக்கூடிய ஞானம். அதை விட அதுக்கு மேலானது ஒன்றுமே இல்லைங்க. அப்படிப்பட்ட அந்த உபநிஷத்தில் 59வது உபநிஷத்தில் கால் எடுத்து வைக்கிறோம். இதில் மண்டல பிராமண உபநிஷத்துன்னு பேர். சுக்ல யஜுர்வேதம் 5 அத்தியாயம் இருக்குது, 84 மந்திரங்கள் இருக்குது. இது என்ன மெத்தடாலஜியில், என்ன கான்வர்சேஷன் முறையில் ஒருத்தவங்க கேள்வி குரு சிஷ்யன். இது தான் யார் குருன்னா சூரியன் தான் குரு. சிஷ்யன் யாருன்னா யாஞவல்யக்கர். யாஞவல்யக்கர் பெரிய மகரிஷி. அவர் குருவை தேடி போகிறார், சூரியனை நோக்கி போகிறார், சூரியலோகத்துக்கே போகிறார். அந்தளவுக்கு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காங்க. எல்லா சித்திகளோடு தான் எல்லா ரிஷிகளும் வாழ்ந்திருக்காங்க. ரிஷிகளாக இருக்கலாம், சித்தர்களாக இருக்கலாம், யோகிகளாக இருக்கலாம். ஆனால் ஞானம் பெற்றால் தான் ஞானியாக முடியும்.
இந்த குரு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் தான் உள்ளடக்கினவங்க பரம்பொருள் மாதிரி. அதனால தான் சுவாமி என்ன பண்ணது, குருவை முன்னிறுத்துது. சித்தர்களையோ யோகிகளையோ ரிஷிகளையோ ஞானிகளை கூட அது வந்து இதுக்கு கொண்டு வரதில்லை, குருவை போய் பாருன்னு சொல்லுது. இந்த நேற்று பாருங்கள், நேற்று ஏதோ ஒரு இதில் குருவை சிவமாக பார்த்து நீ நேற்று முந்தா நாள் மந்திரம் வந்துச்சே தியானம் பண்ணும்போது, குருவை சிவமாக பாரு அப்படின்னு ஒரு லைன் வந்திருக்கு. நேற்று பேசியிருக்கோம், நேற்றுக்கு வந்திருக்கு, முந்தா நாளைக்கு வந்து. அதனால் இதில் குரு வந்து சூரியன், சிஷ்யர் வந்து யாஞவல்யக்கர். யாஞவல்யக்கருக்கு 2 மனைவி அதானே, அவர் தானே. அவர் வந்து வனப்பிரசம் போவார். நீங்கள் எல்லாம் ப்ராப்பர்ட்டிலாம் 2 ஒய்ஃபுக்கும் பிரித்து கொடுப்பாரு. ஒன்று வந்து நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஏக்கர் வந்து 3 கோடி போகுது, நான் வந்து அதை விற்றுட்டு ஏதாவது ஒரு கடையை வச்சு பொழைச்சிக்கிறேன்னு ஒன்று என்ன பண்ணிடுச்சு, போதும்னு சொல்லிடுச்சு. இன்னொன்று ஒத்துக்கலை, எங்களை விட்டுட்டு நீ போகிறேன்னா எங்களோட மேலான இன்பம் தரக்கூடியது உனக்கு ஏதோ இருக்குது, அது என்ன, அதை நான் கண்டுபிடிக்கிறேன், நானும் வருவேன் கூட, எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட வருது. இதான் யாஞவல்யக்கர் கதை. சரி, அவங்க பேர் ஏதோ ஒரு பேர், நல்ல பேர், மைத்ரேயி. அச்சா அதான் ஞாபகம் வச்சுருக்கா பற்றியா, வீணா பேர் அங்கே மறந்துவிட்டு. சரி சரி, தாரக தர்ஷன். இதில் வந்து ஓங்காரத்தை தரிசனம் பண்ணக்கூடிய ஒன்றுலையும் நல்லா புரிஞ்சுங்க. முன்னாடியெல்லாம் இன்ட்ரோ பண்ணி போயிட்டு இருந்துச்சு, இப்போ பிராணாயாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ பிராணாயாம பரோ அப்படின்னு ஒரு நிலை சொல்லுது. அப்புறம் பிராணாயாம சித்தியாகுன்னு ஒரு இடத்துல சொல்லுது. அதுமாதிரி ஓங்காரம் முன்னாடி ஜபிக்க சொன்னிச்சா, அதனுடைய ஆழம் அகலம் நீளம்லாம் சொன்னிச்சா, இப்போ ஓங்காரம் எப்போ சித்தியாகும்னு சொல்லுது. அது மாதிரி இப்போ இந்த பின்னாடி வரக்கூடிய அந்த 50 உபநிஷத்துக்கு பின்னாடி வரதெல்லாம் பூரணமாக சித்தியை பற்றி தான் அதிகமாக பேசுது. ஏன்னா நீங்களும் ஒரு லெவலுக்கு அறிவில் உயர்றீங்கள்ல, அவங்களுக்கு தகுந்த பாடத்தை கொடுக்கணுன்னு அது அடுத்த லெவலில் உள்ளதை சொல்லுது. அதனால் தாரக தரிசனம், தாரகம்னா யார், உங்களை இந்த சம்சார சாகரத்தில் கடத்துறது, கடத்தி கொண்டு போய் அங்கே சத்தோடு சேர்க்குறது. இப்போ நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் போகும், சில பேருக்கு 24 மணி நேரம், 24 நாலு மாதிரியும் போகும். இருக்காங்களா இல்லையா? ஏதாவது கிரகம் பிடிச்சிருக்குன்னு வச்சிங்களேன், ஜோதிநாதன் சொல்லிடுவாங்க 1.5 வருஷம் 2.5 வருஷம் 7.5 9 9 10 ஏதாவது சொல்லிட்டான்னு வச்சுங்க, அதையே நினச்சிட்டு இருக்கிறது. அதே அந்த காலம்லாம் ஒரே துக்க காலமாக போயிட்டு இருக்கு. ஞானம் மூலமாக அதெல்லாம் பார்க்குறது இல்லை, தெரியுமில்ல. சம்பந்தர் என்ன பண்ணார், கோல் என் செய்யும் வினை என் செய்யும். என்ன காரணம், பக்தியில் சித்தி அடைஞ்சிட்டார். ஆனால் ஞானிகளுக்கு இதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. ஆச்சா, முக்தர்களுக்கும் எந்த கிரகமும் வேலை செய்யாது, குருவோட பயணம் செஞ்சாலும் எந்த கிரகமும் வேலை செய்யாது. இதெல்லாம் பெரிய நன்மைகள் நிறைய இருக்குது. அதனால் தாரக தரிசனம் பேசப்படுகிறது. தாரக தரிசனங்கிறது எது, அந்த கப்பல் எது அழைச்சிட்டு போகுது, குருவா, வேதமா, பிரம்மமா, ஓங்காரமா, அந்த தாரக தரிசனம். அதில் தாரகங்கிறது பிரதானமாக ஓங்காரத்தை தான் தாரக மந்திரம்னு சொல்லுது. முக்தி தருவது, உங்களோடு பொருந்துவது, அதில் முதல் இடத்துல இருக்கிறது ஓங்காரம். இனிமேல் நீங்கள் 1000 மந்திரங்கள் நீங்கள் படித்து வச்சுருக்கலாம், தெரிஞ்சு வச்சுருக்கலாம், அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஜபிக்கிறது ஒரு மந்திரம் தான் இனிமேல் இருக்கணும். உங்கள் சிந்தனையிலையும் செயல்லையும் மனசா வாச்சா கர்மனா ஒரே மந்திரம் தான் இருக்கணும். அதில் நீங்கள் சந்தேகமே படாதீங்க. நீங்கள் 1000 மந்திரம் ஜபிக்கிறதுக்கும் இது ஒரு மந்திரம் ஜபிக்கிறதுக்கும் சமமாயிடும். அதுமாதிரி 1000 ஆசனம் வேணாம், 1000 முத்ரா வேண்டாம், எல்லாம் ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணிங்க, உங்களுக்கு பிடிச்சதை ஒன்று போதும். சுத்த தேகத்துக்கு பிராணாயாமம் போதும். அதனால் 3 லட்சியங்கள் தரிசனம் கூறப்படுகிறது. 3 லட்சியங்கிறத பின்னாடி மந்திரங்கள் வரும்போது அங்கங்கே சொல்லுது, அது நான் அங்கே சொல்கிறேன். அப்புறம் ஆத்மனிஷ்டா, எப்படி நீ சித்து சத்தோட நிஷ்டையில் உட்கார்றது அது சொல்லுது.
அப்புறம் உண்மணி அவஸ்தா, மனமே இல்லாத நிலை. மனோநாசம் வாசனாசயம்லாம் சொல்கிறோம்ல, மனமே இல்லாத நிலை இருக்குது. இப்போ என்னையெல்லாம் ஏன் உலகம் வசீகரிக்கலை, பாதிக்கலை, என்னை வேறு ட்ராக்கில் அழைச்சிட்டு போகல. என்னை நிறைய பேர் சம்பாதிக்கிற வயசில் கோயிலில் வந்து உட்காந்துருக்கான், 22 வயசில். அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கான், சில பேர் நினச்சிட்டு போயிருக்கான், பல பேர் சொல்லாமல் வந்திருக்கான். ஆனால் எனக்கு தெளிவான ஐடியா ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இப்போ அதே வார்த்தை, அதே ஆள், அதே கோடீஸ்வரன் ஆகிட்டான். இப்போ நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன், ஆனால் ஓ நிலையை யாராலையும் தொட முடியாது, நீ எடுத்த முடிவு கரெக்டுங்கிறான். அப்போ அவன் என்ன நினச்சிட்டு போயிடுவான். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நண்டு சுண்டு நார்த்தங்காலாம் நீங்கள் கொஞ்சம் சரிஞ்சிங்கன்னு வச்சுக்கலேன். ஞானம் இருக்கிறவன் தெளிவாக இருப்பான். அவன் சரிஞ்சதையும் நினைக்க மாட்டான், உயர்றதையும் நினைக்க மாட்டான். ஆனால் இந்த நண்டு சுண்டு நார்த்தங்காய் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணோம், இப்படி போயிட்டீங்க, அப்படி போயிட்டீங்க, அதை ஆகிட்டீங்க. இதெல்லாம் கூட இருக்கிறவங்களே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது பெரிய கொடுமையிலையும் கொடுமையாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்தோம். ஏன் அதெல்லாம் பாதிக்கலை? என்ன, எந்த எண்ணங்களும் உள்ளே போகாது, உள்ளேருந்து எந்த எண்ணங்களும் வெளியில் வராது. பேசாமல் சாமியை கும்பிடுவேன். அதான் சொல்கிறேன், 108 சுத்தம், ஏதோ 1 மணி நேரம், 18 வருஷம் சொன்னல, அப்படியே தான் இருந்தேன். சகஜ சமாதி தான். 25 ஆண்டுகள் எப்படி போச்சே தெரியல. என் லைஃப்பில் முக்கியமான பீரியடை சுவாமி கபலீகரம் பண்ணிட்டார். படிக்கணும்னு என்ன ஆசைப்பட்டியா அது வரைக்கும் டாக்டர் வரைக்கும் பண்ண எல்லாம் போதும், வா உக்காரு, ஒரு வார்த்தை கூட நீ வெளியில் போகக்கூடாது, உக்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டு. ஏன் வசீகரிக்கலைன்னா, உள்ளேருந்து வெளியிலேருந்து எந்த எண்ணங்களும் உள்ளே போகாது. உள்ளேருந்து எந்த சஞ்சித கர்மாலேருந்து எந்த எண்ணங்களும் இங்கே போ, அங்கே போ, அலை, நாயா பேயா, இங்கே சுற்று, செல்லை வச்சுட்டு போன மாதிரி நாய் ஓடும் தெரியுமா எடுத்துகிட்டு வரதுக்கு. அப்படி சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு. செல்ல நாய் என்ன பண்ணும், வீட்டு வாசலேருந்து இந்த பக்கம் ரைட்டில் அந்த கார்னர் வரைக்கும் ஓடும். ஏன்னா செல்லை வச்சுட்டு வந்துடுச்சு. அது எங்கே வச்சோம், வீட்டில் வச்சோம்மா, இங்கே வச்சோம்மா, அப்புறம் அங்கேருந்து வீட்டு வாசலுக்கு வந்துட்டு இங்கே வைக்கல, இந்த பக்கம் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் வரைக்கும் ஓடும். அப்படி தான் ஓடின்னு இருக்கோம் நம்ம. உண்மணி அவஸ்தா, அப்புறம் சில முத்ராக்கள், அப்புறம் சம்சார அதிக்கிரமன். இந்த சம்சாரம் இருக்குது. சம்சாரம்னா உலகம், அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்ணுவது. இந்த சம்சாரம்னு சொல்கிறேன் இல்லையா, நீ பேசினா சம்சாரம், நீ சும்மா இல்லைன்னா நோத்தம் பேசுவான், வலிக்க வந்து பேசுவான், அதோட விட மாட்டான். நம்ம கட் பண்ணி விட்டாலும், நம்ம கட் பண்ணி விட்றோன்னு அவனுக்கு தெரியும், அது வந்து அப்படின்னு ஆரம்பிப்பான். அதனால் என்ன, அதை எப்படி கிராஸ் பண்ணி போகிறது, இந்த சம்சாரத்தை, உலகத்தை எப்படி கிராஸ் பண்ணுறது, கிராஸ் பண்ணது என்னது, ஓவர்லுக் பண்ணி போகிறது. அப்புறம் சாட்சாத்காரம், பெரிய விஷயம், தரிசனத்தை பற்றி பேசுது. இதெல்லாம் இது வரைக்கும் இவ்வளவு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல எந்த உபநிஷத்தும். 2-3 வார்த்தைகள் சொல்லிவிட்டு நிறுத்திடும், சுருக்கமாக தான் இருக்கும். இதில் தான் நிறைய விவரங்கள் சொல்லியிருக்கு. வாசனாசயம், மனோநாசம் சொன்னோமா. பிரணவ சித்தியாகும். எப்போ பிரணவ சித்தியாகும், ஓங்காரம் எப்போ சித்தியாகும். அப்புறம் சுசுப்திக்கும் சமாதிக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுது, மந்திரமே சொல்லுது. நம்ம இது வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம், மந்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நிர்விகல்ப சமாதி எப்போ போகிறீங்க, எப்படி போகிறீங்க, இப்படிலாம் பல சூக்ஷ்மங்களை இந்த உபநிஷத்து சொல்லுது. இது நல்ல உபநிஷத்தாக இருக்கும். எல்லா உபநிஷத்தும் நல்ல உபநிஷத்து தான், எதுவுமே குறை சொல்ல முடியாது. அடியனால் எந்த ஒரு உபநிஷத்தையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்றும் உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வரும். அதில் ஒன்று உங்கள் முக்தி 108 உபநிஷத்தில் இருக்குதுன்னு பெருமாள் சொன்னது உண்மைன்னு சொன்னால் அடியன் அதை பூர்ணமாக நம்புகிறேன். ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. நேற்று சொன்னிச்ச நீங்கள் பிரத்யாகாரம், தாரணா, தியானம், அது பெரிய உயர்வான கருத்து. அது ஏதோ ஒன்று எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இல்லாமல் ஒன்றுக்கு 1 வருஷம் ஆகட்டுங்க, தப்பு இல்லை. பிரத்யாகாரம் பண்ணது உங்களுக்கு 1 வருஷம் ஆகட்டும், பரவாயில்ல. நீ ஏகாந்தமாக வந்து ஆடியோவை கேட்டுகிட்டே வா, ஞானத்தை சேகரிச்சுக்கிட்டே வா. உன்னுடைய பிரெயினுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது, அது பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய இருக்குங்க, நிறைய சொல்லலாம். அதனால் இவ்வளோ நாள் நம்ம நேரத்தை விட்டுட்டோன்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா நேரத்தை பிடிங்க.
இப்போ எல்லாரும் மனுஷனாலாம் வாழலை, எல்லாம் நாபியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஹிருதயத்துக்கே வரல, நெஞ்சுக்கே வரல. அவன் எங்கே பூர்வமதிக்கு வரப்போகிறான்? புண்ணியம் அது ரொம்ப முக்கியம். புண்ணியந்தான் உங்களை மேலே ஏற்ற போகுது. இன்றைக்கி அந்த கிரிவலத்தில் அந்த பேஜை 6வது பாயிண்ட்லேருந்து இன்றைக்கி ஒரு 5 பாயிண்ட் சொல்லிக் கொடுப்போம். அதில் இந்த 4 மாதத்துக்குள்ளே ஒரு 5 பேர் அதில் விழிச்சிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். என்னை விட இதுக்கு மேலே நான் என்ன சாதிக்க போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். விழிச்சிக்கிட்டாங்க. வேறு அப்புறம் இவங்க கற்றுக்குறாங்க, உட்காடுறாங்க, தியானம் பண்ண, அதெல்லாம் அப்புறம். முதல்ல விழிச்சிக்கிட்டாங்கல்ல, அது பெரிய மகிழ்ச்சி. விழிக்க வைக்க முடியாது. அதனால தான் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். நான் பல நாள் வருத்தப்பட்டது உண்டு. இப்படி வார்த்தைகள் பேசுகிறோமே, நம்ம எந்த நிலையில் கிளாஸ் எடுத்துருக்கோம், ஏன் இப்படி பேசுகிறோன்னா, அவன் அப்படி இருக்கான், சாணி மாடு மாதிரி இருக்கான், செக்கு மாடு மாதிரி இருக்கான். அவனை என்ன சொன்னால் ஏந்திருப்பான், விழிப்பான், கண்ணை திறந்துட்டே தூங்குறான், யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான், பணத்தை வச்சுட்டு எடுக்க மாட்டுறான். ட்ரிப்புக்கு வாடான்னா பிரம்மானந்தம்னா என்னான்னு சொல்லி கொடுக்கலான்னா, அது ஏதாவது ஒரு கதை சொல்கிறான். நான் ஒரு கதை சொன்னேன்னா அவன் எனக்கு 4 கதை சொல்கிறான். அவன் கதையை இங்கே பேசுகிறான். முதல் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தால் எப்போ தான் நீ ஃபீல்டில் இறங்க போகிற? ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தீங்க, ஏதாச்சும் எடுத்துகிட்டு போக போறியா? எல்லாத்தையும் பிடிங்குவான் தெரியுமில்ல. எத்தனை மோதிரம் போட? 5 மோதிரம் போட்டுருக்கேன். பையனே முதல்ல யோசிப்பான். பொண்ணு அம்மா கிட்ட எத்தனை செயின் வச்சுருக்கா அம்மா அப்படின்னு பொண்ணு யோசிக்கும். இதெல்லாம் யதார்த்தமான விஷயந்தான். எத்தனை நாள் கவலைப்படுறாங்க உங்களை பற்றி? நீங்கள் தான் வருஷம் ஃபுல்லாக கவலைப்பட்டு கிடக்குங்க. பாவம், உங்களுக்கு அறிவு இல்லை, அதுக்கு அறிவு இருக்குது. போனால் போட்டியா, அடுத்த வேலையை பாரியா அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? டொம் அடிக்காமலே எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போலாம், தெரியுமில்ல? எதுக்கு டிஸ்டர்பன்ஸு, பக்கத்தில் இருக்கிறவன் திட்டுவான். அது நல்ல பாயிண்ட்டு தான். எதுக்கு டொம் அடிச்சுக்கிட்டு? சங்கு ஓதுங்க. அந்த ஒரு மணி மாதிரி ஒன்று இருக்கும், அந்த தட்டு மாதிரி, தோசைக்கல் மாதிரி ஒன்று, அது டிங் டிங் டிங்னு அடிக்கும். அதெல்லாம் ஒரு நாளாக அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. அதனால் நம்ம போகிறதுக்குள்ளே 7 நாளில் முக்தி அடைஞ்சவங்களாம் இருக்காங்க. அதனால் பிரணவ சித்தி, அப்புறம் சுஷுப்தி சமாதி, இது நிர்விகல்ப சமாதியை பற்றி விவரங்கள் கொடுக்குது. அதனால் இந்த உபநிஷத்து ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்தும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 59வது படிக்கட்டுங்கிறது 1600 வீடியோவை சின்சியராக கேட்டவங்களுக்கு தான். நேராக 58வது உபநிஷத்தில் உட்காந்துக்கிட்டே 58 உபநிஷம் அப்படி அல்ல. நிதானமாக ஒவ்வொரு வார்த்தையும், அந்த வார்த்தை உங்கள் உயிரை தொட்டு, அந்த வார்த்தை உங்கள் உயிரோட உயிராக கலக்கணும். அது ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. அதுதான் ஞானம். அதுதான் உன்னுடைய எல்லா உயிரோட கலக்கிறது, கரையிறது, அமிர்தம்ங்கிறது. அதுதான் என்லைட்மெண்ட்டு. சரி, இப்போது இந்த இதில் சாந்தி பாடம் என்ன அப்படின்னு கேட்டால், பூர்ணமதக். பூர்ணமதக் என்ன அர்த்தம்? கடவுள் பூர்ணம், பூர்ணமிதம் ஜகத்தும் பூர்ணம், பூர்ணமதக் அவரும் பூர்ணம், பூர்ணமிதம் இந்த ஜகத்தும் பூரணம். அந்த பூர்ணத்திலேருந்து இந்த பூர்ணம் வெளிவந்தது. இந்த ஒரு மந்திரமே போதுங்க. அத்வைதம் சொல்கிறதுக்கு இது ஒரு மந்திரமே போதும். அந்த பூரணத்தில் அது பூரணம், இது பூரணம். இப்போ நம்ம பேசும்போதெல்லாம் ஜகத் ஜகத் மித்தியான்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இது அலை, நிலையிலேருந்து அலை வந்திருக்கு, அலையிலேருந்து நுரை வரப்போகுது இல்லையா? 3மே ஒன்று தான். ஆனால் மந்திரங்கள் தனித்தனியாக வேறுபடுத்தி காமிச்சு, நீ இதெல்லாம் விட்டுட்டு அந்த சத்து மட்டும்தான் உனக்கு குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அலையாக இருந்தால் வெளியில் போகணும், நிலையாக இருந்தால் உள்ளே இருக்கலாம். அதான் நிலையாக இருக்கிறது. புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோ நாள் வாழ போகிறீங்க? அதுக்கு ஏன் 10 தொழில் செய்கிற பைத்தியமானி? நீ உன்னுடைய டேலண்ட் என்னென்னு கண்டுபிடிக்க முடியாது. +2 வரைக்கும் வேறு என்னென்னமோ கண்டுபிடிக்கிற. ஒன்றை நீ கண்டுபிடிக்க மாட்டேற. ஒன்றை தவிர எல்லாமே உனக்கு தெரியுது. எல்லாம் பென்ட்ரைவில் வச்சுருக்க, போட்டு பார்க்குற. அது எவன் சொல்லி கொடுத்தான்?
அவனு எந்த புக்கில் எழுதியிருக்கு? ஏதாவது உபநிஷத்து இருக்கா அதுக்கு? கரெக்டாக செய்கிறாங்க. எது அங்கே அவன் ஷூட்டிங் எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து என்னென்னமோ பண்ணி 1000 கோடி செலவு பண்ணி இவங்க உடனே இங்கே மத்தியானத்தில் போட்டு எடுத்து இது சரியில்லை, இது சரியாக இருக்குது. இவங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானி. ஓம் பூர்ணமத பூர்ணம்ங்கிற சத்திலிருந்து பூர்ணமிதம் சித்தானது அல்லது ஜகத்தானது உதச்சதே உற்பத்தியானது வெளிவந்தது. பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் அந்த பூர்ணத்திலிருந்து இப்போ வெளிவந்த பூர்ணத்தை கழிச்சா பூர்ணமேவ அவசிச்சு இருக்கிறதும் பூர்ணம்தான். இதில் என்ன சிறப்புன்னா இந்த அன்பு அறிவு ஆனந்தம் கொடுக்க கொடுக்க வளரும். இறைகுணம் சத்த சித்த ஆனந்தம். அன்பு அறிவு ஆனந்தம் கொடுக்க கொடுக்க வேறு எதுக்குமே இந்த சிறப்பு இல்லை. நீங்கள் எதை எடுத்து செலவு பண்ணாலும் குறைஞ்சி போயிடும். ஆனால் இந்த அன்பு அறிவு ஆனந்தத்தை கொடுக்க கொடுக்க கழிக்க கழிக்க எடுக்க எடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி எந்த அளவுக்கு வளரும்? எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு வளரும். இப்போ ஞானம் நீங்கள் ஒருத்தவனை சொல்லி கொடுத்தா உங்கள் ஞானமெல்லாம் அவனுக்கு போயிடுமா? அப்படி போகாது. உன்னோட அவனும் சந்தோஷமாக இருப்பான். சந்தோஷம் அதிகரிக்கும், அறிவு அதிகரிக்கும். அதனால் அவன் உனக்கு நன்றி சொல்லுவான், அன்பு அதிகரிக்கும். நீங்கள் செய்கிற பலனை எதிர்பார்க்காம செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இவ்வளோ நாள் எங்கிட்ட என்ன அது சொல்லி தானே செய்கிறோம்ல. பலனை எதிர்பார்க்கக்கூடாது. பலனை உனக்கு வேலை கொடுத்த பரம்பரை உனக்கு கூலி கொடுக்க மாட்டானா? ஏன் அவனை போய் சந்தேகப்படுற? குரு இவ்வளோ சொல்கிறாங்க, நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா ஒரு நிலையை தொடும்போது அது கிராஸ் பண்ணும்போது எல்லாமே ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எது கேட்குறீங்களோ அது ஒரு புள்ளியில் இருக்குது. அதை நீங்கள் ரீச் பண்ணணும். இதுதான் பாயிண்ட்டு. என்ன வேணும் எல்லாம் ஒவ்வொரு புள்ளியில் இருக்குது. அந்த புள்ளியை நீ ரீச் பண்ணாமல் இங்கேயே உட்காந்துக்கிட்டு வேணும் வேணும்னா எப்படி வரும்? அதுக்கு தான் டைம் அண்ட் ஸ்பேஸ் வச்சுது. ஞானிகளுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவன் உயர்ந்துட்டான், மேலே இருக்கிறான், இன்ஃபினிட்டிவில் இருக்கான். அவனுக்கு எது கொடுத்தாலும் இன்ஃபினிட்டிவ் தான், அதுக்குள்ளே தானே வருது. இப்போ மலை மேலே நின்று ரயில்வே ஸ்டேஷனில் வரக்கூடிய 2 ட்ரெயினை முன்னாடியே சொல்லியிருக்கேன். நிற்கிற ட்ரெயினையும் பார்க்க முடியும், போகிற ட்ரெயினையும் பார்க்க முடியும், வர ட்ரெயினையும் பார்க்க முடியும். ஆனால் ஸ்டேஷனில் நிற்கிறவன் நிற்கிற ட்ரெயினை மட்டும்தான் பார்க்க முடியும். ப்ரெசண்ட்டு தான் அவனால் பார்க்க முடியும். போனதையும் பார்க்க முடியாது, வந்துக்கிட்டு இருக்கிற ட்ரெயினையும் பார்க்க முடியாது. ஏன்னா அவன் கீழே இருக்கான். ஞானத்தின் உச்சத்தில் போங்க, ஸ்ட்ரீட் லைட் வியூ பாருங்கள். இப்போ ஒரு 10 கிரவுண்டு இடத்துல 1 கிரவுண்டு இடத்த வாங்கி காம்பவுண்ட் போட்டுட்டு உள்ளே வெளியேன்னு சொல்கிறோம்ல, இதே ஸ்ட்ரீட் லைட் வியூ பாருங்கள், உள்ளே வெளியே இருக்காது. கீழே இருக்கும்போது தான் உள்ளே வெளியே, காம்பவுண்டுக்கு உள்ளே வெளியே. மேலேருந்து பாருங்கள், ஒரு ஸ்கொயர்டும் இருக்கும், அவ்வளோதான் தெரியும். அதனால் ஞானத்தில் உயர்ந்துடணும். ஞானத்தால் தான் உயர முடியும், வேறு எதுனாலையும் உயர முடியாது. ஏன்னா புறப்பொருள் பாக்கி எல்லாமே. ஞானம் உண்டி தான் அகப்பொருள். அதனால தான் அதை நோயால் போகாது, நெருப்பால் எரியாது, திருடனால் திருட முடியாமல் ஒரு பாட்டு இருக்குது. நம்ம சின்ன வயசில் ஒரு பாட்டு இருக்குது. இது ஒரு பாட்டு இருக்கு, வெந்தனலால் வேகாது, பகைவர்களால் கொள்ளையடிக்கப்படாது. ஞானம் படிப்பினுடைய சிறப்பு. கல்வியா வீரமா செல்வமான எது? முதலிடம் கல்வி. அது நல்லா புரிஞ்சுங்க. இது வரைக்கும் தெரியலைன்னா தெரிஞ்சுங்க. ராஜகோபுரத்தில் போய் பாருங்கள், சரஸ்வதி சிலையை மேலே வச்சுருப்பாங்க. அந்த அறிவு வந்தால் தான் இந்த பிரம்மம் என்னான்னு தெரியும். அதனால் பூர்ணமத சத்து பூர்ணம், பூர்ணமிதம் சித்தும் பூர்ணம், ஜகத்தும் பூர்ணம். பூர்ணத்திலிருந்து பூர்ணம் வெளியில் வந்துச்சு. பூர்ணம் திரும்ப நீக்க, உபாதிகளை நீக்க, இந்த உடம்பை நீக்க எஞ்சி இருக்கிறது பூரணம். அதனால் யார் மேலே வெறுப்பு இல்லை. மூணுமே ஒன்று தான். நுரையாக இருக்கிறதும் பிரம்மந்தான், அலையாக இருக்கிறதும் பிரம்மந்தான், நிலையாக இருக்கிறதும் பிரம்மந்தான். ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரோல் பண்ணுது இல்லையா? அதான் விஷயம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஒரு தடை இறை தடை, ஒரு தடை உற்றார் உறவினர் தடை,
ஒரு தடை, நீங்களே தடை. இதில் பர்சன்டேஜ் போட்டால் மழை பெய்யுது, நீ கிரிவலம் வேண்டாம் அப்படின்னு நீங்களே முடிவெடுத்துறீங்க. சரி, மழை இயற்கைன்னு வச்சுங்க. மழையை தண்ணி நான் கொடை எடுத்துகிட்டு போகிறேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு அறிவு இருக்கணும். சரி, நீ இப்படி கிளம்பி வாசலுக்கு வர உடனே உன் ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டாங்க. முக்கியமாக போய் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கணும். வேதா கிளாஸ் ஆகுது, வெங்காய கிளாஸ் ஆகுது. அதுதான் முக்கியம். பிரதோஷம் எல்லாம் முடிஞ்சு பிற்பாடு தான் பிரதோஷத்துக்கு தனியாக போகிறது. வேதா கிளாஸ் ஆகுது, இந்த கிளாஸ் ஆகுது. சாமிக்கு மேலே வேதா கிளாஸு அப்படிங்கிறது. அப்போ என்னது, என்ன தடையாது? பௌத்திக தடை. ஆதி தெய்வீக், ஆதி பௌத்திக், ஆத்தியாத்மிக். ஆத்தியாத்மிகனா கடைசியாக ஒரு தடை இருக்குல்ல. எல்லாம் சௌகரியமாக இருக்குது. இன்னைக்கு போனேன், நாளைக்கு போய்க்கலாம். ஏன்னா டெய்லி தான் போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை கூட கிளாஸ் வைக்கிறான் அந்த ஆள். திட்டிக்கிட்டே வரான். யாரோ எனக்கு ஒலிக்குது காதில். இது என்னமோ 7 நாளும் அப்படியே கலட்டுற மாதிரி. அப்படியே பிஎம்முக்கும் சிஎம்முக்கும் இவர் தான் எஸ்டிமேஷன்லாம் போட்டு கொடுத்து, ப்ரோக்ராம்லாம் போட்டு கொடுத்து, எல்லா ஃபோனையும் இவர் தான் அட்டன் பண்ணுற மாதிரி. எத்தனையோ ஜென்மா வீணடிச்சுவிட்டேன். இந்த ஜென்மாவது கொஞ்சம் உருப்படு அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு இருக்கிற 5 வருஷம் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆசை, பாசம், நேசம் எல்லாமே எனக்கும் இருக்குது. நான் ஒன்றும் துறவி கிடையாது. நான் பலமுறை சொல்லிட்டேன், சம்சாரி. நான் 100% அக்மார்க் சம்சாரி. நான் புரியுதா? பெரிய குடுமி நான். புரியுதா? ஏன் நாம் வந்து ஒரு நாள் கூட லீவ் விடலை? வேதா கிளாஸ் லீவ் விட்ருக்கோமா சொல்லுங்கள்? வேல் பூஜை லீவ் விட்ருக்கோமா சொல்லுங்கள்? கிரிவலம் 4 மாதம் ஆச்சு, லீவ் விட்ருக்கோமா? ஏன் உங்களுக்கு வர்றதெல்லாம் இந்த ஆத்தியாத்மிக படை, அந்த படை, இந்த படை, சொடை, படை, சொடை, சரங்கெல்லாம் சொல்கிறீங்களே, உலகத்தில் உள்ள எல்லா நொண்டி சாக்கும் சொல்கிறீங்களே, என்ன காரணம்? அறிவில்லை. இதை கம்பெனியில் சொல்லி பாரு. ஏன் அங்கே மட்டும் சொல்ல மாட்டேற? கவரை குறைச்சிருவான், வெயிட்டு குறைஞ்சிரும். இல்லை, அது வெயிட்டு கம்மியாக இருக்கு, நீ இவ்வளோ லீவ் போட்டுக்கிது. அவ்வளோ லீவ் போட்டுக்கணும்? அப்படியா? உனக்கே தெரில. அவ்வளோ லீவ் விட்டா நீ முன்னாவே நீ எதுக்கு வேலைக்கு போகிற? இதை காமம், தர்ம அர்த்த காம மோட்சத்தில் காமத்தை பிடிச்சிக்கிட்டாங்க கட்டியமாக. இது ஒண்டிதான் வாழ்க்கை. அதுக்காக தான் அர்த்தத்துக்கே போகிறான். இல்லைன்னா வேலைக்கே போக மாட்டான். சரிங்கள? தர்மம் கிடையாது, மோட்சம் அது எனக்கு தேவையில்லை, காமம் அது மட்டும்தான் வேணும். அதுக்கே வேலைக்கு. ஓ அப்படியா, சரி போய் தொலைக்கிறேன். இந்த ஏன் தான் திங்கக்கிழமை வருதோ அப்படின்னு போகிறானா இல்லையா? அழுதுகிட்டே போகிறான். கண்ணில் எல்லாருக்கும் அப்படியே 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 தேஜஸ் அப்படியே. சரி, ஒரு மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதல் மந்திரம். யாஞவல்லிக்யோ ஹ வை மகாமுனி ஆதித்யலோகம் ஜகாம். யாஞவல்யக்கங்கிற மகாமுனி, மௌனிங்கிறத முனின்னு சொல்கிறோம். முனீஸ்வரன் கோயில்னு சொல்கிறோம்ல, முனி இருக்குது அங்கே, முனி ஒன்று அடிச்சிடும்லாம் சொல்கிறோம்ல. அது முனி. இந்த மௌனமாக இருக்கிறவங்க, அவங்க யாரோ ஒரு சித்தராக இருப்பாங்க, ரிஷியாக இருப்பாங்க, ஏகாந்தமாக உட்காந்துருப்பாங்க. எப்போயாவது அவங்க வெளியில் போகிறத இந்த அபிஷ்டு பார்த்துரும். அவங்க உடம்பு வந்து சூக்ஷ்ம உடம்புல போவாங்க. சில நேரம் அது சலனத்தை உண்டு பண்ணிவிடும். அது காற்று இருக்குது, கருப்பு இருக்குது, அவ்வளோ சொல்கிறாங்கல்ல. அது முனின்னு பேர். முனின்னா மௌனி, பேச மாட்டாங்க. ஏன்? உள்ள சத்தோட சமாதியில் இருக்காங்க, அதனால் பேசுகிறதில்ல. மகாமுனி ஆதித்யலோகம் ஜகாம், ஆதித்யலோகத்துக்கு போயிருக்கார். நமக்கு அந்த நிலைகள்லாம் உண்டு. இப்போ தானே நீங்கள் 59வது உபநிஷத்து வந்துருக்கீங்க. நீங்கள் அனுபூதி பண்ணணும். இன்னமும் அனுபவம் வரலையே உங்களுக்கு? உங்களுக்கு வராது, அடுத்த ஜென்மாவில் பார்த்துக்கலாம். பாக்கி பேர்ட்டு வரட்டும், அவங்களுக்கு வந்துடும். எப்படியோ போங்க. மகாமுனி ஆதித்ய லோகம் ஜகாம். மகாமுனி சூரிய லோகத்துக்கு போனார்.
சூரிய லோகத்துக்கு போக முடியாதுன்னா சில பேர் சொல்கிறாங்கல்ல, நம்ம சூரியன் வழியாக தான் உள்ளே போகிறோம். கண்ணுக்கு நமக்கு கண்கண்ட தெய்வம் சூரிய நாராயணன். अच्छा तम आदित्य नत्वा भो भगवान दिव्य आत्मतत्वम अनुभ्रूहिति तम आदित्यम नत्वा அவர் ஆதித்யனை நத்வா வணங்கி குருவை போய் வணங்குறார். அவரே யாரோ சொல்லியிருப்பாங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில் குரு சூரியன் தான் சொல்ல முடியும், நீ போய் கேளுன்னு. நத்வா போ, போ சம்போ மரியாதைக்குரிய வார்த்தை. போ பகவான் ஆதித்யம் ஆத்ம தத்துவம் அனுபுரோஹிதி, ஆத்ம தத்துவத்தை அனுபுருஹிதி மீண்டும் சொல்லுங்கள். இப்போ யார் யாருக்கோ சொல்லியிருக்கார் சூரியன், எங்களுக்காக ஒரு முறை எனக்காக ஒரு முறை சொல்லுங்கள் கூறுங்கள். சஹோ வாச்ச நாராயணக சூரிய நாராயணன் அவருக்கு சொன்னார். என்ன சொன்னார்? ஞானயுக்த யமாதி அஷ்டாங்க யோகம் உச்சதே. இது யோக உபனிஷத்து, நம்ம பார்க்குறதெல்லாம் யோக உபனிஷத்து தான் வருது. பரவாயில்ல, ஞானம் ஒரு 4 வார்த்தையில் ஞானத்தை கொடுத்துடலாம். யோகத்தை தான் வருஷக்கணக்கில் ஞானம் வர்றது, ஞான நிச்சயம் ஆகணும். யோகம் செய்கிறது யோக நிச்சயம் ஆகணும். புரியுதா? ஞானம் பிரம்மனிஷ்டன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்ட குருவுக்கு யோகிதை. அவர் சதா சிரவணம் பண்ணினவராக இருக்கணும், இல்லை பண்ணிக்கிட்டு இருக்கணும். என்ன கேட்டால் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கடைசி காலம் வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரம்மனிஷ்ட சொல்லவே வேணாம், ஸ்வரூபத்தில் இருக்கணும். அவர் இருப்பார். அவர் குரு சாணம் அப்போ தான் கிடைக்கும், சும்மா இல்லை. தெரியும்ல, குருனாலே பெரியதுன்னு அர்த்தம். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, இருக்கிற கிரகங்கள்லேயே குரு வியாழன் தான் மிக பெருசான். எப்படி நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க? எந்த டெலஸ்கோப் வச்சாங்க? அங்கே இருக்கிற எல்லா கெமிக்கலும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது வார்த்தையில், நம்மலாம் எங்கேயோ இருக்குங்க, அல்பமாக இருக்கும். ஞானயுக்த யமாதி, உனக்கு யோகத்தை சொல்கிறேன், அஷ்டாங்க யோகத்தை சொல்கிறேன், ஞானத்தோடு சொல்கிறேன். நீ ஞானத்தை கேட்குற, உனக்கு அஷ்டாங்க யோகத்தை ஞானத்தோடு சொல்கிறேன். ஞானமும் சொல்கிறேன், யோகமும் சொல்கிறேன்னு அர்த்தம். அப்போ ஞானமும் யோகமும் 2 கண்களாக இருக்கணும். ஒரு பக்கம் விசாரம், ஒரு பக்கம் தியானம், 2 என்ஜின். ஒரு பக்கம் ஓங்காரம், ஒரு பக்கம் பிராணாயாமம், 4 என்ஜின். அதில் மெயின் என்ஜின் விசாரமும் தியானமும், ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஓங்காரம். எதுக்கு ஓங்காரத்தை முன்னாடி வச்சோம்னா அதுதான் எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு போகும், அதுக்கு தடையே பண்ண முடியாது. ஓங்காரத்தை யாராலும் தடை பண்ண முடியும். ஞானயுக்த அஷ்டாங்க யமாதி யம நியமங்கள் சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோக உச்சத்தே. சீத உஷ்ண, இப்போ உங்களுக்கு என்னென்ன உபத்திரவம் இருக்குது, ஒரு நேரம் குளிருது, ஒரு நேரம் உஷ்ணமாக இருக்கிறது. அப்புறம் ஆகாரம் சாப்பிட்டே ஆகணும், பசிக்குது. நித்ரா தூக்கம் வருது. இதிலேருந்தெல்லாம் விஜயம் வெற்றி அடையலாம். சர்வதா சாந்தி. இப்போ எல்லோரும் எதுக்கு அலைகிறோம்? அமைதியான வாழ்க்கை கொடுக்குற கடவுளேன்னு கேட்குறோம்ல. அமைதியான வாழ்க்கை கொடுன்னு கேட்க தெரியுது, அதுக்கு என்ன செய்யணும் வழியை செய்கிறோமா? அமைதியான வாழ்க்கை வேணுன்னா முதல்ல குருவை பிடிக்கணும். ஆமாம், சொன்னேன் இல்லையா, 8 திக்குலையும் 8 லிங்கம், 8 ப்ரமோஷன் ஆகுது. 8ஆவது இடத்துல தான் உங்களுக்கு பூரணமான ஞான உபதேசம் ஆகுது. அப்புறம் 2ஆவது சாயுஜ்யத்தில் 3 இடத்துல உபதேசம் பண்ணுறார் உங்கள் வாழ்க்கையில் குரு. ஆரம்பத்தில் ஒரு அவுட்லைன் கொடுக்குறாரு, எங்கே அது யமலிங்கம் தட்சிணா, அப்புறம் ஈசானலிங்கத்தில் பூர்ணமான ஞானத்தை கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்கு பராவைராக்கியம் வரும். அப்புறம் ஆத்ம விசாரம் பண்ணி உங்களை சாயுஜ்ய நிலைக்கு கொண்டு போகிறாரு. அதுபோல் சீத உஷ்ணம் ஆகாரம் நித்ரா விஜயக, இதுலேருந்து வெற்றி பெற்று சர்வதா சாந்தி, இப்போதும் அமைதியான நிலை, ஆனந்தமயம் 9வது பிளேஸ். நிச்சலத்துவம், அலையாமல் அசையாமல் நிச்சலம்.
நகராமல் விஷய இந்திரிய நிகிரகம், இந்த போகங்களை தேடி போகக்கூடிய புலன்களை கட்டுப்படுத்தி சேத் யமஹா இப்படிலாம் செஞ்சீங்கன்னா அது பேர் யமம். யமம் அப்படின்னு சொல்லு. அப்புறம் குரு பக்தி, சத்தியமார்க்க, அனுரக்தி, சுக ஆகத, ஸ்வத் அனுபவ, தத்வ துவ அனுபவேன. இப்போது யமம் வந்து புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்புறம் ஆட்டிடியூடு, குரு பக்தி, சத்திய மார்க்கம், இதுதான் மார்க்கம். யோகத்தை எந்த யோகத்தை பிடிக்கணுங்கிறத முறையாக தெரிஞ்சுக்கிறது. அனுரக்தி, அது மேலே அன்பாக இருக்கிறது, ஈடுபாட்டோடு இருக்கிறது. இந்த 6 தத்துவம். தீர்க்ககாலே நிரந்தரிய ஸ்ரதையா வித்யா தபஸா பிரம்மச்சரியன். அது 6 ஃபாலோ பண்ணாலே எல்லாமே அதில் அடங்கிடும். 8 அங்கம் இருக்காது, ஒரு அங்கம் போய்டும். அப்புறம் சுகாகத்தவ அனுபவ, சுகத்தை தேடுறதும் அது ஹாப்பியாக இருக்குங்கிறத நினைக்கிறதும் அதை அனுபவிக்கிறதும் சுவைக்கிறதும் இந்த வேலையெல்லாம். அப்புறம் துஷ்டி, திருப்தியாக இருக்கிறதும், நிசங்கத்தா, யாரு கூடயும் சேராமல் இருக்கிறதும், ஏகாந்த வாசோ, தனிமையில் இருக்கிறதும், மனோ நிவர்த்தி, எண்ணங்களை எல்லாம் நிறுத்துறதும், எண்ணங்களை போக்குறதும். எண்ணங்களை போக்கலாம் முடியாது, அது எத்தனையோ கோடி ஜென்மாவை சேர்த்து வச்சுருக்கோம், அது வந்துக்கிட்டே இருக்கும். நிறுத்துறது தான் சிறப்பு. லாக் பண்ணுறது ஒரு பெரிய பெரிய அரிய பொக்கிஷமான வேலையை தான் பதஞ்சலி செஞ்சுருக்காரு. ஏன்னா எண்ணமே இல்லைன்னா நீ என்ன செயல்பட போகிற? இப்போ நீ செயல்படுறதெல்லாம் வேஸ்ட்டு தான், தெரியுமில்ல? இது வரைக்கும் நீ செயல்பட்டதெல்லாம் வேஸ்ட்டு தான். என்ன பண்ணியிருப்ப? பணம் வந்திருக்கும், சாப்பிட்ருப்ப, தூங்கியிருப்ப, ட்ரெஸ் வாங்கியிருப்ப, அது கிழிஞ்சு போயிடும். வேறு என்ன இருக்கும்? எஞ்சி இருக்கிறது என்ன இருக்கும்? செப்டி டேங்கு புல்லப்பாக இருக்கும். இதுதான் யதார்த்தம். வேறு என்ன பண்ண நீ? அதனால் மனோ நிவர்த்தி, மனம் இல்லாமல் மனதை நீக்கிறது. அப்புறம் பலான் அபிலாஷா, பலத்தையே நோக்கிறது. அதாவது கடமையை செய்யாமலே பலனை எதிர்பார்க்கறது, பலனுக்காகவோ கடமை செய்கிறது. அப்படி இல்லாமல் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. ஒரு விரோதமான கருத்து மாதிரி தெரியும் உனக்கு. விரோதம், இந்த பலனை வந்து நம்பிக்கையின் ஆதாரத்தில் வச்சிருக்கான் இறைவன். அப்படி தான் தொடர்ந்து செய்வானா? யாராவது கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கான், பலனே இல்லை. 5 வருஷமாக ஆடியோ போட்டுகிட்டே இருந்தோம், 50 வியூஸ் மாறவே இல்லை. இப்போ பார்த்தா 837 இப்போ வியூஸ் வருது. 5000 பேர் இப்போ வியூ பண்ணுறாங்க. எப்படி அது? கடமையை செய்யா, நீ உன் வேலையை நீ செய்ய, என் வேலையை நான் செய்கிறேன்னு பரம்பரை என்ன பண்ணுறாங்க? சொல்லி செய்து காட்டுறாங்க. இதெல்லாம் பகவத்கீதை யார் சொல்லி கொடுத்தா? பகவத்கீதையில் இருக்குது, சின்ன வயசில் உள்ளே போனது. அதை செஞ்சு பார்க்குறோம். முன்னாடியே சொல்லியிருக்கேன் எல்லாம் விவரங்கள்லாம். வந்துக்கிட்டே இரு, செஞ்சுக்கிட்டே இரு. உனக்கு சத்காரியத்தை நீ தொட்டுட்டீங்கன்னா பரம்பூரில் தொட்ட மாதிரி என்றைக்கு வேணாலும் விஸ்வரூபம் எடுக்கும். நீ உடனே எடுக்கணுங்காத. உங்கள் பிரச்சனை என்ன தெரியுமில்ல? 1 வாரம் தான் எல்லாமே. அதுக்கப்புறமா வேறு கோயில், அப்புறம் வேறு குரு, அப்புறம் வேறு மார்க்கம், அப்புறமா எங்கேயாவது போகிறது, அப்புறம் ஊரை விட்டே கிளம்பி போய் நிசங்கதா, யாருடையும் சேராமல், ஏகாந்த வாச, தனிமை, மனோநிவர்த்தி, பலான் அபிலாஷா, பலத்தையே கருதுறது. என்ன லாபம் கிடைக்கும், இன்னும் லாபம் கிடைக்கும், இன்னும் லாபம் கிடைக்கும். சாமிக்கிட்ட போய் வியாபாரம் பண்ணுறது. நீ இது கொடுத்தா நான் அது கொடுக்குறேன், அது கொடுத்தா இது கொடுக்குறேன். வைராகிய பாவம், சின்ன சின்ன துறவு. முதல்ல இதை கற்றுங்க. எங்கள் சார் சொன்ன சின்ன சின்ன பொய்யை அவாய்ட் பண்ணினா ஒரு காலத்தில் பொய்யே இல்லாமல் போய்டுன்னு. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் விட்டீங்கன்னா ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு விஷயம் இது. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் விட்டீங்கன்னா நீங்கள் விட விட உங்களுக்கு ஆனந்தம் அதிகரிக்கும். அதான் சூட்சமம்.
நீ எத்தனை விடுறியோ அத்தனை ஆனந்தம் அதிகரிக்கும். எத்தனை பிடிக்கிறியோ அத்தனை ஆனந்தம் குறைஞ்சிரும். ஒன்றையும் பிளாக் பண்ணிடும், ஒன்றையும் முடக்கி போட்டுரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? விடுதலை தான் கேட்குறோம். அப்போ என்னத்த நிறைய சேர்த்து வச்சுருக்கோன்னு அர்த்தம். எல்லாத்தையும் விட்டு தொலை. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் விட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக விடு. வைராக்கிய பாவு இதெல்லாம் நியமாக, இதெல்லாம் நியமம் என்று சொல்கிறோம். இது வரைக்கும் இருக்கட்டும். 4 மந்திரம் பார்த்துருக்கோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.